ஏய் என்ன உனக்கு? ஆமா தினமும் ஏன் கூட சுத்தம் கூட்டிட்டு சொல்றேன்ல. ரவுண்ட் அதிகமா போட்டுட்டியா? சொன்ன கேளு. கையெடு கையெடு. ஏய் ஏய் கதவை தரடி, கதவை தர. யோ பார்ட்னர். ஐயோ நிம்மதியா தண்ணி போட விடுறானுங்களா? கதவை தரையா. ஒரு பால் ரம்ம ஒண்டியா குடிச்சிட்டு ஓனாய் மாதிரி கத்துறான் பாரு. கதவை வேற தட்டுறான். இப்ப திறக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? திறக்க மாட்டேன். உடைப்ப. தரையா. சொல்றேன்ல. எது கூப்பிட்ட? இருக்குதானா? இதை விட முக்கியமான விஷயம் இருக்கு. இதை விட முக்கியம் பாரின் பாட்டலா? எவ்வளவோ அந்த மயங்கவே மாட்டேங்கிறான். இன்னைக்கு ராத்திரி எனக்கு வேணா போச்சு. பரவாயில்ல, சொன்ன மாதிரி நடிச்சே. இந்தா வச்சுக்க. எங்கயா வைக்கிறது? சித்தப்பா என்னமா அது நடிச்சாமத்துல குளிர்ல கேவலமா நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சால்வா போட்டிருக்க, அது அவ்வளவு கேவலமா? பிரியா, அவரை சந்தேகப்படாத. அவர் ஒரு தியாக திருவிளக்கு. தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்காம உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கோம் சித்தப்பா. நீ என்ன ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சதும் நான் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்க அவர் ஆசைப்பட்டார். அதனாலதான் இப்படி ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி என்கிட்ட நடிக்க வச்சார். இல்ல சார்? ஆமா ஆமா. என்ன மன்னிச்சிருங்க. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம உங்களை தப்பா நினைச்சிட்டேன். என்ன என்ன கண்ணா இது? ஊட்டில நைட் எஃபெக்ட்ல, அது ரெயின் எஃபெக்ட்ல இப்படி வேர்க்குது. அது இருக்குது. உங்க கதை என்னடா புரிய மாட்டேங்குதா? புரியாது முருகா. நீ என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு பிளான் பண்ண. நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன்னு வச்சுக்க, நீ வீட்டை விட்டு வெளியில போய் கதையை கந்தலா இருக்கும். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இனிமையா திருந்த பாரு. ஆமா, இந்த மஞ்சள் தாவணி எங்க பிடிச்ச? ஊட்டி மார்க்கெட்லயா? யாரு? ஃபேமிலியா? டெலிபோன் நம்பர்லாம் இருக்கு. அப்படியா? ஹலோ ஃபேமிலி, இவரை போன்லயா திருத்து. ஏமா திருந்துங்கிறானுங்களே, அப்படின்னா என்ன? வாங்க நான் சொல்லி தரேன். கூச்சமா இருக்குமா? இந்த தாடி நேர்ல பாக்குறத விட போஸ்டர்ல கொஞ்சம் சுமாரா இருக்கான்ல. துப்புறதுக்காகவே எச்சியை சேர்த்து வச்சிருப்பீங்க போல இருக்கு. இவ மூஞ்சி எல்லாம் எச்சி தொட்டி மாதிரி தான் இருக்கு. ஆமா பார்ட்னர், இந்த தாடிக்காரன் தொல்லை தாங்க முடியல பார்ட்னர். பிளான் மேல பிளான் பண்ணி நம்ம எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருவான் போல இருக்கு. அவனை பழி வாங்குறதுக்காக தான் இந்த ஐடியாவே. முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு பக்தி பலமா நடிக்கிறான் பார்ட்னர். இவனை தீமிதிக்கு வச்சு இவனுக்கு காலே இல்லாம பண்ணிடுறான். கரெக்ட். ஓட்டுறீங்க இங்கிலீஷ் பட போஸ்டா? இவனுக்கு மண்ட நிறைய டவுட் இருக்கு, கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க பார்ட்னர். என்ன சார் கேட்டீங்க? இங்கிலீஷ் பட போஸ்டான்னு கேட்டேன். ஓ, இது உங்களுக்கு இங்கிலீஷ் படம் மாதிரி தெரியுதா? அப்படியே திரும்புங்க சார். பாருங்க சார், நல்லா பாருங்க சார். என்ன சார் படிச்சீங்களா? என்ன லாங்குவேஜ்? ஹிந்தி லாங்குவேஜ். என்னது? ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி. ஏண்டா இப்படி மாத்தி மாத்தி படிச்சினா உன் மண்டையில எப்படா முடி முளைக்கும்? இந்த மண்டைய அப்படியே கொண்டு போய் சொரி நாய் கிட்ட கூட நக்கி வச்சிரும். சொரி நாய் நக்கினா முடி முளைக்குமா? ஓ, நாய்க்கு முளைக்கும், மவனை உனக்கு முளைக்கவே முளைக்காது. டேய் கண்ணா, நீ ரொம்ப அழகா இருக்கிற. நான் யாருக்குமே அட்வைஸ் பண்ணதில்ல, உனக்கு தான் பண்றேன். கேட்டு பொழைச்சுக்கா. இது கார்த்திகை மாசம். இந்த மண்டையோட நடு ஊருக்குள்ள போகாத. இதுல ஒரு ஓட்டையும் போட்டு எண்ணெய் ஊத்தி திரியும் போட்டு நெய் விளக்கு ஏத்திடுவாளுங்க. போடா. இந்த மாதிரி மண்டையனுங்க உங்களுக்காக வந்து மாட்டாங்க. வாங்க, இது வரைக்கும் ஒரே ஒரு போஸ்டர் தான் ஒட்டிருக்கோம். இன்னும் ஊர் பூரா ஒட்டணும். தீமிதி விழா. பிரபல தொழிலதிபர் ராமநாதன் தீக்குண்டம் இறங்குகிறார். என்னன்னா நம்ம ராமநாத ஐயா தீக்குண்டம் இறங்குறாரு. ராமநாத ஐயா தம் பொண்ணுக்காக வேண்டிக்கிட்டு இருப்பாரியா. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சித்தப்பா. என்னடா சொல்ற? ஒருவேளை நாம விஷயம் தெரிஞ்சு போச்சோ? தெரிஞ்சு போச்சு. நல்லா மாட்டிட்டீங்க. ஐ அம் அப்ரூவர். நான் அப்பவே சொன்னேன் வேண்டான்னு. கேட்டீங்களா? என் கையில பட்ட ஒரு சின்ன காயத்துக்காக நீங்க நீங்க தான் வேண்டாம். நீங்க எனக்கு விளம்பரமே பிடிக்காதுன்னு எவ்வளவோ சொன்னீங்க. ஆனா நான் தான், அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அந்த உத்தம திருவிளக்க ஊரே தெரிஞ்சுக்கணும்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டணும். என்னது? போஸ்ட் அடிச்சு ஒட்டுனீங்களா? என்ன மன்னிச்சிருங்க சார். பிரியா மேல உங்களுக்கு எவ்வளவு பிரியம் இருந்தா அவங்க கையில இருந்த பெருங்காயம் ஆறுனதுக்காக நீங்க தீக்குண்டம் இறங்குறதா வேண்டிட்டு இருப்பீங்க. நான் தீக்குண்டம் இறங்குறேன். கன்ஃபார்மா நீங்க இறங்குறீங்க சார். உங்க தியாக திரு உள்ளத்துக்கு தீ மிதிக்கிறதெல்லாம் பூ மிதிக்கிற மாதிரி. சார், நெக்ஸ்ட் ஜென்மம் ஒண்ணு இருந்தா நான் உங்களுக்கு மகனா பிறக்கணும் சார். பிறந்துக்க உங்களுக்கு அண்ணன் மகளா பிறக்கணும் சார். அட சாமி, நான் பிறக்க மாட்டேன்டா. தீக்குண்டத்துல இறக்கி என்னை இப்படி பண்ணிட்டானுங்களே. ஐயோ ஐயோ. இவ்வளவு சீக்கிரமா நீ ரத்த கண்ணீர் எம்ஆர் ராதா மாதிரி ஆவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமா, முன்ன எல்லாம் பாத யாத்திரை போவேன், இப்ப என்ன நகர யாத்திரை? பழனிக்கா திருப்பரங்குன்றத்துக்கா?
மறுபடி குண்டத்திலேயே போய் இறங்கலான் இருக்க. ஏற்கனவே வழிக்கு வந்த உன்னை குண்டத்துக்காரனுக்கு சேர்த்துக்க மாட்டானுங்களே. யோ நக்கல் பேகம் பேப்பர் அடியா. ஏன் நீ பேப்பர் படிக்கலன்னா நாட்டுல எதுவுமே நடக்காதா இல்ல பேப்பர் விக்காதா? பேப்பர் அடியா. போனா போகுது. இந்தா இந்தா பா புஜி எடுத்துக்கா. கேட்ச் கேட்ச் கேட்ச்மா கேட்ச். இந்தா பா 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 கேட்ச் 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 கேட்ச்மா பா 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 பா. இந்த பா கேட்ச் கேட்ச் யோ கேட்ச் 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 கேட்ச். எப்படி இருக்கு தெரியுமா? நரி திராட்சை பழத்துக்கு தகுற மாதிரி இருக்கு. தப்பு தப்பு பா பா புஜி வா 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 வா. குடுப்பா. இந்தா எடுத்துக்க. இந்த பேப்பரை பார்த்துட்டு அடுத்து என்ன பிளான் பண்ண போறியோ பண்ணி தொலை. கை நல்லா கட்டும்டா. உங்களை கவனிச்சுக்கிறேன். போலீஸ் இன்ஸ்பெக்டர் டிஎல்எக்ஸ் பாண்டியன் ஊட்டிக்கு மாற்றம். பிரபல போலீஸ் இன்ஸ்பெக்டர் டிஎல்எக்ஸ் பாண்டியன் நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு மாற்றப்பட்டார். இவர் திடீரென ஊட்டிக்கு மாற்றப்பட்டுள்ளார். போலீஸ் கண்ணில் மண்ணை தூவுறதுக்காக கிரிமினல்ஸ் யூஸ் பண்ணோம். கிரிமினல்ஸ் கண்ணில் மண்ணை தூவுறதுக்காக இந்த போலீஸ் யூஸ் பண்ண என்ன? டிஎல்எக்ஸ் பாண்டியா, உன்னை யூஸ் பண்ணி இந்த டாக்ஸை நான் கேட்ச் பண்றேன். இன்னும் ஒரே நாள் இப்படி நாருது, ரத்தம் கெட்டு போச்சு. இந்த குதிரையை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். ஊட்டி ரேஸ்ல ஓடும்போது பாத்திருப்ப. பாண்டியன் டீலக்ஸ் பாண்டியன். ரெண்டு கலரும் மாட்டிட்டேன்ல. இந்த மூஞ்சி எங்க பாத்துருக்கேன்ல. கை எடுத்துட்டு பாருங்க, கவுண்டமணி மாதிரியே இருக்கும். இந்த மூஞ்சி எங்க பாத்துருக்கேன்ல. அந்த கையை எடுத்துட்டு பாரு, அப்படியே பார்த்திவன் மாதிரி இருக்கும். யாருட்டுல உங்ககிட்டதால சாரமழை பெஞ்சா அதை புடிச்சிட்டு ஆகாசத்துக்கு யாரும் இந்த டீலக்ஸ் பாண்டியன். அப்ப கோடமழை பெஞ்சா கோட்டை அடிச்சுட்டு குப்புறப்படுத்துவாரு. கிண்டலால பின்ன சுண்டலால மெட்ராஸ்ல பேங்க்ல கொள்ளை எடுத்துக்கிறீங்க, ஒரு சேட்டை கொலை பண்ணிக்கிறீங்க. இங்க வந்து யார் வீட்டுல என்ன பண்ணலாம் பிளான் பண்ணிக்கிறீங்களே. அதை நீயே கண்டுபிடில. யா ஸ்கவுண்டர். தேங்க் யூ. இப்போ இந்த மேட்டரை வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்றேன். போடா போய் சொல்றா. ஓடுதான் அவன் யாருல? அவன் தான் எங்க பாஸ்ல. அவனை போய் புடில. சுடுல. எதையாவது ஒண்ணு சொல்லுல. புடிச்சு சுடுல இல்லாட்டி சுட்டு புடில. ஏய் ஓடாதவே நில்லுவே. என்ன கையை கீழே வச்சிட்ட? குற்றவாளியை முழங்காலுக்கு எல்லாம் சொல்றோம்ல, அதான் சட்டம். எல்லாரும் ஓடு. என்ன மாட்டி விட்டு போயிட்டீங்க. கிளவு சாதிச்சானல வேற போயிடுச்சால. ஐயோ எவ்வளவு முயற்சி பண்ணியும் இவர் உயிரை தான் காப்பாற்ற முடிஞ்சது, குரலை காப்பாற்ற முடியல. குரலை காப்பாத்த முடியலையா? ஆமா, இவர் பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம். ஒரு நாளைக்கு 7 பாட்டு பாடி கிழிச்சிட போறாரு. தொண்டையில பாஞ்ச தோட்டா தொண்டையிலேயே இருக்கு. இனிமே இவரால பேசவே முடியாது. சாரிங்க. பெரிய சொல்லின் செல்வரு பேசிட்டாலும் பேச்சு வன்மையில நாட்டையே திசை திருப்பி விட்டுருவான். இவெல்லாம் என்னைக்கு பேசி இருக்கிறான்? அப்படியே பேசினாலும் செல்பெடுக்காத காரு மாதிரி டுரு டுருன்னு உருமுவான் நாய். ராஜா, தாத்தாவுக்கு எப்படி ஆச்சு? எனக்கு எப்படி தெரியும்? இவருக்கு தானே தெரியும். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? என்னப்பா அது? இல்ல, இந்த குருவி சுடுற கூட்டம் இல்ல, அவங்க ஊருக்கு வெளியில ஒரு கூடாரம் போட்டிருந்தாங்க. கூடாரம் போட்டு என்ன பண்ணாங்க? கூடாரம் போட்டிருந்தாங்க. அந்த கூடாரத்துக்குள்ள தாத்தா போய் அங்க ஒரு சின்ன பொண்ணு இருந்தது ஆண்டி, அதுகிட்ட கூட சிலுமசம் பண்ண ஆரம்பிச்சாரு ஆண்டி. அங்கேயும் போய் ஒரு வேலையை காமிச்சிட்டாரா? இந்த மாதிரி ஏகப்பட்ட சிறுமிஷங்கள் பண்ணதுனால அவங்களோட பெரிய துப்பாக்கி எடுத்து டுமில் 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 சுட்டாங்க. ஆமா ஆண்டி. என்னப்பா ஃபீலிங்ல பேரை மாத்திர? ஆண்டி ஆண்டி, இவர் பண்ண வேலைக்கு தொண்டையில சுட்டு கூடாது. மண்டையா? இது மண்டையா? பரதேசி திருவோட்ட கவுத்து வச்ச மாதிரி இருக்கு. ஏன்பா நக்கல் பண்ற இடமா இது? ஃபீலிங்ஸ் பண்ற இடம்பா. லேடிஸோட ஃபீலிங்ஸ் நோட் பண்ணு. அவ்வளவு பெருசா நோட் பண்ணாத, அங்க இருந்தே நோட் பண்ணு. ஆண்டிமா, இவரால ஒரு சின்ன ஃபீலிங் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. பழைய செருப்பு கடிச்சிட்டா கூட ஓட அழுதுவாரு. ஓன் அழியா? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் தேவை. எல்லாரும் வெளியில போங்க. நாங்க வெளிய போயிட்டா மட்டும் பொழைக்க போறோம். வெளியில போங்கன்றல. போய் சொல்றாங்கல்ல, வா போலாம். ஏய் ஸ்டூபிட், வெளிய போ. நச்சம்மா கோவிச்சுக்கிறாங்க. ஒரு துப்பாக்கில எத்தனை தோட்டா இருக்கும்? அதாச்சு 6 குண்டு இருக்கு மேடாச்சு. ஆனா டிபார்ட்மெண்ட்ல உனக்கு கொடுத்த இந்த துப்பாக்கியில 5 குண்டு தான் இருக்கு. இன்னும் ஒண்ணு எங்க? டேய், மொத்தம் 6 குண்டு, 5 இங்க இருக்கு. இன்னொன்னு எங்கடா? அலஜி அது இன்னொரு. அந்த ஒண்ணுதான் இதுன்னு சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாதடா. பல வருஷமா நான் இதே டென்ஷன்ல இருக்கிறேன். சொல்றா. அவன் தொண்டில் இருக்கானாச்சு. யாரு தொண்டிலடா? ஊட்டி உலகம் இருக்கான்ல, அவன் தொண்டில் இருக்கானாச்சு. பொதுவா குற்றவாளி தப்பிச்சு ஓடுனா டைய தூக்கிட்டு முதல்ல வானத்தை பார்த்து சுடணும். ரெண்டாவது டைய தூக்காம முழங்கால கீழே சுடணும். அதை விட்டுட்டு நீ தொண்டையில சுட்டிருக்கியடா. சோ ஈபிகோ 555 படி இது ஒரு திட்டமிட்ட கொலை. பார்ட்னர், என்ன 555 சிகரெட் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஏதோ டக்குன்னு வாயில வந்தது, கப்புன்னு ஊதிட்டேன்.
ஆமா ஊட்டி உலகம் தான் சாகலையே. சும்மா ஒரு பில்டப் பண்ணேன். பண்ணு. சோ இந்த கொலைக்கு ஒரே சாட்சி, ரெண்டே சாட்சி, த கிரேட் டாடா பிர்லா. டிசைட் மேன். ஒன்னு தூக்கல தூங்குறியா இல்ல தூத்து குடிக்க போறியா? அண்ணாச்சி நான் தூத்து குடிக்க போய் கிறிஸ்டல் வியாபாரம் பண்ணி பொழைச்சுக்கிறேன் அண்ணாச்சி. கிறிஸ்டல்னா? அண்ணாச்சி உப்ப கிறிஸ்டல் தான் சொல்லணும் அண்ணாச்சி. ஏன் உப்புடு சொன்னா கரைஞ்சிருவேடா? உப்பு கட்ட பையனா. நான் செத்து போயிருவான்னு பார்த்தா எழுந்துச்சு உட்காந்து எழுதுறானே. நம்மளை பத்தி எழுதுவானோ? நமக்கு தான் எழுது படிக்க தெரியாது. யோசிச்சு யோசிச்சு எழுதுறானே. நம்மளை போட்டு கொடுத்துருவானோ? பெரிய கதையாசு மாதிரி யோசிச்சு யோசிச்சு எழுதுறான்டா. தர்மடி வாங்கிருக்கு ரெடி ஆயிக்கடா. ஐயோ என்ன கைய புடிச்சிருக்கேன். நம்ம எல்லாம் ஒரே யூனியன் தான். ஸ்ட்ரைக் பண்ண ஒண்ணா பண்றோமா? நான் ஒரு நர்ஸ், என்ன கைய புடிச்சு ரேப் பண்ண கம்பல் பண்றா. விடாதீங்க, அடிங்க. இந்த கை இருந்தா தான் எழுதுவேடா. இன்னொரு கை உனக்கு எதுக்கு? எதையும் ஓடி